இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டில் சூப்பு தண்ணி வைக்கிறாங்க. அது எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டாங்க எண்ணெய் ஊற்றி. நெக்ஸ்ட்டு அம்மா சூப்பு தண்ணிக்கு மசாலா அரைச்சிட்டாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா தக்காளி, வரமிளகா, பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் வச்சு அரைச்சி அந்த இஞ்சி பூண்டோட சேர்த்துட்டாங்க. இதையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. கழுவிட்ட எலும்பு எலும்பு கிளம்பிட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எலும்பை போட்டாங்க அம்மா. இதில் கொஞ்சோண்டு உப்பு, மசாலாவோட சேர்த்து எலும்பி பரட்டிட்டாங்க. சூப்பு தண்ணி தேவையான தண்ணி அம்மா ஊற்றிட்டாங்க. இப்போ இது வேகணுமாம்மா? வேகணும். நல்லா வெந்து வந்தோன்னே வேறு எதுவும் போட தேவையில்லையா? அவ்வளோதானா? கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடணுமா? கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி விட்டு சூப்பு தண்ணி இறக்கிடணுமா? இது கொதிக்கட்டும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக என்ன போடணும், அம்மா என்ன போடுறாங்கன்னு காட்டுறேன். இப்போ அம்மா சூப்பு தண்ணி கூட்டி வச்சுட்டாங்க. நல்லா கொதிக்குது சூப்பு தண்ணி. இப்போ அம்மா சூப்பு தண்ணி இறக்க போகிறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு சூப்பு தண்ணி வச்சு கொடுங்க. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.